என் பெயர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். நான் ஆப்ஷன் ட்ரேடர்ன்றத தாண்டி, இப்போ இன்னும் நெறைய ட்ரேடிங்லாம் வந்து பண்ணிட்டுருக்கிறேன். ஆ ஃபாரெக்ஸ்ல பண்றேன், கோல்டுல பண்றேன். ஸோ, அதனால வந்துட்டு நான் இதுக்கப்புறம் என்ன வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடர்ன்றது வந்து சொல்றது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ட்ரேடர்ன்னு சொல்லிக்கிறேன். ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னாச்சுன்னா, ட்ரேடிங் உலகில் ஒரு பெரிய மித். மித்னா என்ன? உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறத காலகாலமா இது உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பொய்யா உண்மையில அது பொய்யான ஒண்ணா இருக்கு அப்படின்னாச்சுன்னா அதுதான் வந்துட்டு மித் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது. அது வந்து ஒரு மாயை. அது வந்து ஒரு பொய். ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்துல ட்ரேடிங் உலகத்துலனா நம்மளுடைய உலகத்துல தான். ஒரு மித் இருக்கு. அந்த மித் என்ன அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதிகமாக கற்றால் நஷ்டம் இல்லாமல் லாபம் சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை. அதாவது ரொம்ப அதிகமா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, நெறைய படிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, என்கிட்ட நெறைய வந்து கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, இல்ல மத்தவங்ககிட்ட போயிட்டு நெறைய கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, நெறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நெறைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு எல்லா கால்குலேஷனும் தெரியும். மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். ஆ பிசிஆர் எப்படி கால்குலேட் பண்றது? ஆ ருப்பி வெய்ட்டட் பிசிஆர் எப்படி கால்குலேட் பண்றது? ஆ ஐவி எப்படி கால்குலேட் பண்றது? மத்த கிரீக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றது? இப்படி எல்லா நாலேட்ஜ் ட்ரேடிங்க பத்தி எல்லா நாலேட்ஜும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நீங்க எல்லாவற்றையும் வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, நெறையா பணம் சம்பாதிச்சு மார்க்கெட்ல வந்து நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த இத நெனைக்கிறது ஏதோ ஒரு புதுசா ட்ரேடிங் செய்ய வந்தவங்க மாத்திரம் இல்ல. பல வருடமா ட்ரேட் செய்யறவங்களும் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்த உடையவங்களா இருக்கிறாங்க. இதுதான் அந்த மித். இந்த மித் உண்மையா? இல்லையா? அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க்கெட் என்பது ஒரு கணித பிரச்சனை அல்ல. அப்ப என்னன்னா, நீங்க அனலைஸ் பண்றதுக்கு மத்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அது இதுன்னு போட்டு ஏதோ ஒரு கணிதம் நல்லா தெரிஞ்சா தான் ட்ரேடிங்கே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு முற்றிலும் வந்து தவறான ஒண்ணு. ஏன்னா, அது இயல்படுறதே எப்படி அப்படின்னா, மனித உணர்வுகளின் அடிப்படையில தான் மார்க்கெட்டே வந்து இயங்குது. பயம், பேராசை, எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த கால்குலேஷன், அந்த கால்குலேஷன், அப்படி கால்குலேஷன், இப்படி கால்குலேஷன் இதன் அடிப்படையில வந்துட்டு அது இயங்கல. அது மனிதர்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில தான் வந்து இயங்குது. இந்த உண்மைய புரிஞ்சுக்கணும். அறிவு அதிகரிக்கும்போது ட்ரேடிங் மேலும் சிக்கலாகிறது. அறிவு அதிகமானால் லாபம் அதிகம் என்பது உண்மையா? இப்ப என்ன பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, நெறைய படிச்சுட்டீங்க. உங்களுக்கு நெறைய இண்டிகேட்டர்ஸ் தெரியும். உங்களுக்கு ஆர்எஸ்ஐய பத்தி நல்லா தெரியும். மேக்டிய பத்தி நல்லா தெரியும். மூவிங் ஆவரேஜ பத்தி தெரியும் நல்லா. எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ பத்தி தெரியும். ஆ இன்னும் ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கோ, ஈவன் எஸ்எம்சி இண்டிகேட்டர் இந்த மாதிரி எல்லா இண்டிகேட்டர்ஸையும் பத்தி உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கு. அதேபோல அனலைஸ் பண்றதுல நீங்க ரொம்ப கில்லாடி. எல்லா விதமான அனலைஸையும் உங்களால வந்துட்டு பண்ண முடியும். ஏகப்பட்ட அனலைஸ் முறைகள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படியெல்லாம் இருந்ததுன்னா, மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு திசையில மூவ் ஆகுதோ, இல்ல சைட்வே எடுக்குதோ, நீங்க உங்க ஒரு அனலைஸ் சொல்லும் அது மேல போகுதுன்ட்டு. இன்னொரு அனலைஸ் சொல்லும் அது கீழ போகுது. இன்னொரு அனலைஸ் சொல்லும் அது 2 பக்கமும் போல சைட்வேல போகுது. ஆக மொத்தமா உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வந்து என்ன முடிவு எடுத்து, நான் மேல போகுதுன்னு நெனைக்கிறதா? இல்ல கீழ போகுதுன்னு நெனைக்கிறதா? இப்படின்ற ஒரு குழப்பத்தில தான் அது உங்கள கொண்டு போயிட்டு தள்ளும். இதுதான் அறிவு ரொம்ப அதிகமாச்சுன்னா, ட்ரேடிங்ல நடக்கிற ஒரு சிக்கல். இதனால தான் நெறைய அறிவு இருக்கிறவங்கள நீங்க பாருங்க, பெரிய அளவுலலாம் அவங்க சம்பாரிச்சதா இருக்காது. ஏறக்குறைய நஷ்டத்தில தான் அதிகமா போனதா இருக்கும். சரி, அடுத்தது.
இன்ஸ்டிடியூஷனல்கள் அதே ஆயுதங்களை கொண்டு போட்டி போட முடியாது. பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தும் பலம் ஆயிரக்கணக்கான அனலைஸ், ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர்ஸ், அட்வான்ஸ்டு அல்காரிதம், மிகப்பெரிய கேப்பிட்டல். அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடிங் பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த படத்துல இருக்கிறதே வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரினுடைய ஒரு இதுதான். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஒரு ஆ மாடர்ன் இப்ப என்ன இது வந்திருக்கு, ஆ இந்த மாடர்னா நெறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த விதமான ஒரு கம்ப்யூட்டர்ஸ். குவாண்டம் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்துட்டு அவங்களுடைய ட்ரேடிங்க வந்துட்டு பண்றாங்க. ஆயிரக்கணக்கான அனலிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. அது இல்லாம கம்ப்யூட்டரே நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு ஆயிரக்கணக்கான அனலைஸ பண்ணும். ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ற அல்காரிதம்ஸ், புரோகிராம்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ்டு லெவலு. அவங்க கேப்பிட்டல் அதுக்காக அவங்க செலவு பண்ண அமைப்பு தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தொகை. இப்படிப்பட்ட ஒண்ணோட வந்துட்டு நம்மளால போட்டி போட முடியுமா? ஒரு ரீட்டெய்லரால. ஒரு 10,000 20,000 எடுத்து இன்வெஸ்ட் பண்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய இது. அங்க வாட்ச்மேனா இருக்கிறவனுக்கு ரூ. 10,000 அந்த கம்பெனில இருக்கிறவனுக்கே சம்பளம் நம்மள விட பல மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளால ஒரு முடியாத விஷயம். நீங்க அப்படி போட்டி போடணும்னு நெனச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு சின்ன போட்டு நீங்க, பெரிய கப்பல் அவங்க. இதுதான் வந்து உண்மை. அவர்களைப் போல மாற முயற்சிப்பது தவறான வழி. ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் இந்த அளவிலான சக்தியை கொண்டவர்களுடன் அதே ஆயுதங்களை பயன்படுத்தி போட்டி போட முடியுமா? முடியாது. சான்ஸே இல்ல. அதெல்லாம் எங்க போய் வாங்க ஒரு கம்ப்யூட்டர் இல்ல. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பார்ட்ட கூட நம்மளால வாங்க முடியாது. ஒரு சிறிய படகு பெரிய போர்க்கப்பலுடன் போட்டி போடுவதை போன்றது. இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அப்ப என்னதான் வந்து நம்ம வந்துட்டு பண்றது? நம்மளுடைய அறிவு ஏன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா, அந்த அறிவுகள நீங்க பயன்படுத்தி, நீங்க ஒரு இத உருவாக்கணும்னா, அதுக்கு பணம் வேணும். அந்த பணத்த மட்டும் இருந்தா போதாது. அதுக்கப்புறமா அது ரொம்ப பெரிய லெவல்ல வந்துட்டு பணம் வேணும். அத அனலைஸ் பண்றதுக்கு அதுக்கு நீங்க என்னென்னமோ வாங்கணும். இதெல்லாம் வாங்குனாலும் அவங்களால போட்டி போட முடியாது. ஏன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு போர் கப்பல் மாரி அது. ஸோ, அதனால ரீட்டெய்லர் வந்து அப்படி திங்க் பண்றது நம்மளால முடியாத விஷயத்த வந்துட்டு முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி, நம்ம காலத்தையும், நேரத்தையும் விரயமாக்குறதே ஒரு பெரிய ஒரு தவறான இது. ஸோ, அதனால நம்மளால வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்னால அவங்க கிட்ட என்ன அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குதோ, அதே அளவுக்கு ரிசோர்ஸஸ நம்மளும் உருவாக்கிக்கிட்டு, அவங்களோட போட்டி போடுவோம் அப்படின்ட்டு நெனைச்சோம் அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி. அப்படின்னா நம்ம எப்படி நம்ம அவங்களோட போட்டி போடுறது? அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்மளுடைய சுதந்திர போராட்டம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்க வந்துட்டு ஆட்சி செய்றாங்க. அவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, மிகப்பெரிய ராணுவம் இருக்கு. ஆயுத சக்தி இருக்கு. துப்பாக்கிலாம் இருக்கு அவங்க கிட்ட. அதுவும் இல்லாம அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த கலெக்டர் அது இதெல்லாம் அவங்க உண்டாக்குனது தான். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதிகாரங்கள்லாம் வந்துட்டு அதிகாரம் இருக்கு, ஆயுத சக்தி இருக்கு, ராணுவம் இருக்கு. இவங்களோட நம்ம போயிட்டு நம்ம சுதந்திரத்துக்காக அவங்களோட நம்ம எதிர்த்து போராட முடியுமா? கண்டிப்பா அவர்களுடன் வந்து நம்மளால போராட முடியாது. அதனால நம்ம முற்பிதாக்கள், நம்மளுடைய தேச தந்தைகள், நமக்கு முன் வாழ்ந்த நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க அப்டின்னாச்சுன்னா, அதே ஆயுதங்கள கொண்டு அவர்களோட போரிடல. அவங்க ஒரு வழிய வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த வழி தான் இந்த ராட்டினத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். "நீ எல்லாத்தையும் தூக்கிட்டு வாடா, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட சட்டை கூட கிடையாது. ஒரு வேஷ்டியோட தான் இருக்கிறேன். ஒரு துண்டு வச்சிருக்கிறேன் அவ்வளோதான். துண்டு கூட இப்ப என்கிட்ட இல்ல." இதுதான் இந்தியாவினுடைய போராட்ட ஸ்ட்ராட்டஜி. அப்ப ஆயுதங்களுடன் போட்டி போடாமல் மாற்று வழியை தேர்வு செய்தல். அகிம்சை, மக்கள் இயக்கம் போன்ற மாறுபட்ட ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினர். ட்ரேடிங்கிலும் அதே உண்மைதான். ட்ரேடிங்ல அதே மெத்தட தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸை போல ட்ரேடிங் செய்ய முயற்சிப்பது தவறான வழி. முயற்சிப்பது சரியான வழி அல்ல. அது வந்துட்டு சரியான வழி கிடையாது. ஏன்னா, அத நம்மளால செய்யவும் முடியாது. ஸோ, அந்த வழியில வந்துட்டு போறது வந்துட்டு ஒரு
சரியான வழி கிடையாது. அப்ப என்ன வழிதான் இருக்கு நம்ம? நம்ம அகிம்சை சரி அவங்க சுதந்திரத்துக்காக போராடுறதுக்காக அகிம்சைன்னு எடுத்தாங்க. நம்ம அத வந்துட்டு ட்ரேடிங்ல வந்து கொண்டாந்து கற்பனை பண்றோம். கனெக்ட் பண்றோம். அப்ப ட்ரேடிங்ல அப்படி என்ன ஒரு எளிமையான வழி இருக்கா? உண்மையில அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரும். இருக்கு. அந்த எளிமையான மாற்று அணுகுமுறை தான் ஆக்ஷன் மார்க்கெட் தியரி. இந்த ஆக்ஷன் மார்க்கெட் தியரி அப்படின்றது, நம்ம சுதந்திர போராட்டத்துல முன்னின்று நடத்தின அந்த பயன்படுத்திய அகிம்சையைப் போல ஒரு எளிமையான ஒரு முறைதான் ஆக்ஷன் மார்க்கெட் தியரி. மார்க்கெட்டின் இரைச்சல்களை தவிர்த்து அதன் அடிப்படை இயக்கத்தை மட்டும் கவனிக்கும் முறை. இதுதான் அந்த எளிமையான அப்ப இத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். என்ன அப்படின்றது. இத முழுசா நம்ம வந்து பார்க்கிறது இல்ல. இந்த வீடியோல வந்துட்டு இப்படி ஒரு வழி இருக்குன்றத நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன். இந்த ஆக்ஷன் மார்க்கெட் தியரியின் படி, மார்க்கெட் 2 நிலைகளில் மட்டுமே இயங்குகிறது. மார்க்கெட் வந்து 2 நிலைகள்ல தான் வந்து இயங்குது. இதுதான் இந்த ஆக்ஷன் மார்க்கெட் தியரியினுடைய அடிப்படை கருத்து. அதுல ஒரு நிலை வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, பேலன்ஸ் சமநிலை. இன்னொரு நிலை என்ன அப்படின்னாச்சுன்னா, இம்பேலன்ஸ் சமநிலை இல்லாத நிலை. இந்த 2 நிலையில தான் மார்க்கெட் இயங்கும். ஒண்ணு அது சமநிலையில இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னாச்சுன்னா, அது இம்பேலன்ஸ் நிலையில இருக்கும். சரி இதுல 2 நிலையில எந்த நிலையில அது ரொம்ப நேரம் அதிகமா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஏறக்குறைய 80% 80% நேரம் அது பேலன்ஸ் நிலையில தான் மார்க்கெட் இருக்கும். ஒரு சிறிய நேரம் தான் அது இம்பேலன்ஸ் நிலைக்கு வந்து செல்லும். அது இம்பேலன்ஸ் நிலைக்கு சென்றாலும், கொஞ்ச நேரத்திலே அது மறுபடியும் பேலன்ஸ் நிலைக்கு வந்துவிடும். இப்படி மார்க்கெட்ல வந்து 2 நிலைகள் இருக்கு அப்படின்றத சொல்றது தான் ஆக்ஷன் மார்க்கெட் தியரி. அந்த எளிமையான ஆயுதம். இன்ஸ்டிடியூஷனலை எதிர்த்து நாம் பயன்படுத்தப் போகின்ற எளிமையான ஆயுதம். பேலன்ஸ் நிலைன்னா என்னன்னு பார்ப்போம். பேலன்ஸ் நிலையில் மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் சுழல்கிறது. வாங்குபவர்களும், விற்பவர்களும் சமநிலையில் உள்ளனர். பையர்ஸ், செல்லர்ஸ் 2 பேருமே ஈக்குவலா இருக்கிற நிலை தான் வந்துட்டு பேலன்ஸ்டு நிலை. அவங்க ஈக்குவலா இருக்கிறாங்கன்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் சைட்வேல மூவ் ஆகும். மேல போகும், கீழ வரும், மேல போகும், கீழ வரும். ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். இப்படி சுத்துறது தான் பேலன்ஸ் நிலை அப்படின்றது. அடுத்தது இம்பேலன்ஸ் சமநிலை இல்லாத நிலை. இம்பேலன்ஸ் உருவாகும்போது மார்க்கெட் அந்த ரேஞ்சில் இருந்து வெளியேறி புதிய திசையில் வேகமாக நகர்கிறது. அப்ப பேலன்ஸ்டு நிலையில இருக்கிற மார்க்கெட் திடீர்னு அந்த நிலைய உடைச்சுக்கிட்டு மேலேயோ அல்லது கீழேயோ கீழ போடுறதுக்கு படம் போடல. இருந்தாலும் நான் சொல்றேன். கீழேயோ அது உடைச்சுட்டு ஒண்ணு மேல போகும். இல்லன்னா உடைச்சுட்டு ஒண்ணு கீழ வரும். அப்படி அது உடைச்சு கொண்டுட்டு மேலயோ, இல்ல கீழயோ போறது இல்ல. அந்த நகருது பார்த்தீங்களா? அதுதான் இம்பேலன்ஸ் நிலை. வேகமா நகரும். இதுதான் வந்துட்டு இம்பேலன்ஸ் நிலைன்றது. இந்த நிலை ரொம்ப நேரம் நீடிக்காது. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்னா எவ்வளோ நேரம் நீடிக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு விலை ஏறுச்சுன்னுவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, விலை ஒரு இடத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அப்ப இம்பேலன்ஸ் நிலைன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். பேலன்ஸ்டு தான் ரொம்ப லாங் பீரியட்ல இருக்கும். இதுவே ரீட்டெயில் ட்ரேடர்களின் வெற்றி பாதை. சரி, இதுல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது? அப்படின்றது தான் இங்க பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் நீங்க போட்டு அந்த இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர், அந்த அனலைஸ், இந்த அனலைஸ் அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க எல்லாத்தையும். போட்டுட்டு பேலன்ஸ் நிலையிலிருந்து எப்ப அது இம்பேலன்ஸ் நிலைக்கு மாறுதுன்றத கவனிங்க. அந்த புதிய திசையில பொசிஷன எடுங்க. அது உடைச்சுக்கிட்டு மேல போச்சுன்னா, கால் ஆப்ஷன் வாங்குங்க. உடைச்சுட்டு கீழ வந்ததுன்னா, புட் ஆப்ஷன் வாங்குங்க. ரொம்ப சிம்பிள். அந்த புதிய திசையில் பொசிஷன் எடுப்பது மிகவும் எளிமையானது மற்றும் செயல்படும் வழி. இதுதான் அந்த எளிமையான அகிம்சை சத்தியாகிரக வழி. ஒரு பெரிய ஒரு நிதி நிறுவனத்தை எதிர்த்து நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்டின்னுச்சுன்னா, அவங்கள மாதிரி மாறி அவங்க கூட போட்டி போடணுன்றதெல்லாம் நினைக்காதீங்க. அது நம்மளால முடியாது. அப்ப அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம எடுக்கிற முறை தான் வந்துட்டு
ஆக்ஷன் மார்க்கெட் தியரி. அது என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்ப அது பேலன்ஸ்ல இருந்து இம்பேலன்ஸா மாறுறப்ப பொசிஷன் எடுத்துறணும். அது திடீர்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திருப்பி பேலன்ஸ்க்கு வரும். அந்த நேரம் வாங்குனத வித்துட்டு வெளில ஓடியாரணும். ஓகேங்களா? ஓகே. சரி. ட்ரேடிங் உலகில் மிகப்பெரிய உண்மை. காம்ப்ளக்ஸிட்டி டஸ் நாட் கிரியேட் புராஃபிட். கிளாரிட்டி டஸ். அதாவது ரொம்ப சிக்கலான விஷயம். அந்த கணக்கு, இந்த கணக்கு, அந்த இண்டிகேட்டர், அந்த அனலைஸ், இந்த அனலைஸ்ன்லாம் போட்டு, போட்டு மண்டைய குழப்பி வச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, அதுல ப்ராஃபிட்லாம் ஒண்ணும் வராது. குழப்பம் தான் வரும் கடைசில. கிளாரிட்டி தான் நம்மளுக்கு தேவ. அந்த கிளாரிட்டிய குடுக்குறது தான் ஆக்ஷன் மார்க்கெட் தியரி. ஸோ அப்ப வெற்றியின் ரகசியம் என்ன அப்டின்னாச்சுன்னா, வெற்றியின் ரகசியம் அதிக அறிவு அல்ல, சரியான புரிதல். அதிகமாக கற்றால் லாபம் வரும் என்பது ஒரு மித். மார்க்கெட்டை எளிமையாக சிம்பிளா புரிஞ்சுக்கணும். உங்க பசங்ககிட்ட ஒரு 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பசங்ககிட்ட இத சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. இது பெரிய லெவல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. மார்க்கெட்டை எளிமையாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் செயல்பட்டால், ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் கூட தொடர்ந்து லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்றது. இத மாதிரியான நெறைய வீடியோக்கள் பார்க்கணும். இன்னும் இந்த ஆக்ஷன் மார்க்கெட் தியரிய பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சன்னா, என்னுடைய சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் இத வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த சேனல் வந்து குரோ ஆகுதோ, அந்த அளவுக்கு அதிகமான ஃப்ரீயான வீடியோக்கள வந்து என்னால வந்துட்டு போட முடியும். எனக்கும் பண தேவைகள் என்பது உண்டு. அதனால சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க. இது இல்லாம இன்னொரு விளம்பர இதுவும் குடுக்குறேன் நானு. ட்ரேட் வித் மீ அப்படின்ற ஒரு புரோகிராமும் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த புரோகிராம்ல நான் மெயினா வந்துட்டு யூஸ் பண்றது வந்துட்டு ஆக்ஷன் மார்க்கெட் தியரின்ற இந்த பிரின்சிபல் தான். போன மாசமும் நெறைய ப்ராஃபிட் பார்த்தோம். பணம் வந்து டபுள் ஆக்கிட்டோம். டபுளுக்கு மேல போயிடுச்சு. ஸோ இந்த மாசம் நம்ம 4 நாள்லயே வந்து நெறைய லெவல்ல வந்துட்டு போயிட்டோம் நம்ம. 30%க்கு மேல போயாச்சு. ஸோ இன்னும் தொடர் நாள்கள்ல இத வந்துட்டு கன்டின்யூ பண்ணுவோம். எப்படி டிசிப்ளினா ட்ரேட் பண்றது? எப்படி சிம்பிளா ட்ரேட் பண்றது? அப்படின்றது தான் இதுல எப்போதுமே அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட். யாரு? நிறுவனங்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்லோவா இருக்கணும். அவங்க ஃபாஸ்ட்டா இருந்தாங்கன்னா, நம்ம ஸ்லோவா இருக்கணும். அவங்க ஸ்லோவா இருந்தா நம்ம ஃபாஸ்ட்டா இருக்கணும். புரியுதுங்களா? இதான் வந்து வேல. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கணும்னா, பொறுமையா இருக்கணும். பேலன்ஸ்டு மார்க்கெட்ல ஒண்ணுமே செய்யாம கட்டி போட்டுட்டு உட்கார்ந்துரணும். காலையில இருந்து எலவ காத்த கிளி மாரி உட்கார்ந்துருக்கணும். கொக்கு மீனுக்கு காத்திருக்கிற மாரி உட்கார்ந்துருக்கணும். அது சில நேரம் வந்துட்டு மீன் வந்தா வரும், இல்லன்னா வராமயும் போயிடும். அது 2 மணிக்கும் வரலாம், 3 மணிக்கும் வரலாம், இல்ல வராமயும் போலாம். 9 மணிலேருந்து காத்திருந்து உட்கார்ந்து, அந்த நகர்வு வரும்பொழுது, அது பேலன்ஸ் நிலையிலிருந்து இம்பேலன்ஸ் நிலைக்கு மாறுறப்ப என்டர் ஆகணும். இதுதான் வந்து லாபம் சம்பாதிக்கிறது. எனக்கு இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.